திமுக மேல இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நேரடியாக திமுக பதில் சொல்லுவாங்க. கூட்டணி கட்சிகள் வந்து வளர்த்துறாங்க. குறிப்பா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அதிகமா வந்து இந்த குற்றச்சாட்டுகள் வளர்த்துறாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா அரசுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய திமுக எதிர்க்காமல் பாதை மாதிரி விஜயை எதிர்க்கக்கூடிய செயல தான் திமுக இருக்கிறான்னு சொல்லி சமூக வலைதளம் பேசுறாங்க. இப்போ தம்பி விஜயை நாங்கள் எதிர்க்கிறோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது சார்? சில கேள்விகளை கேட்டிருப்போம். அவர் முன்வைக்கிற கருத்தியல் கோட்பாடுகளில் சில கேள்விகளை கேட்டிருப்போம். அது விமர்சனம்னு பார்க்குறதோ அது எதிர்ப்புன்னு பார்க்குறதோ தப்பு. உங்களுக்கு புரியுதா? நான் தம்பியை எதிர்க்கிறதுக்கு கட்சி ஆரம்பித்தேன் இல்லை, பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னை எதிர்க்கிறவன் எல்லாரும் எதிரி இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவன் தான் எதிரி. நான் களத்தில் எதிரியை குறிச்சிட்டு இறங்கினவன். எதிரியை குறிச்சிட்டு இறங்க 4 பேர் உங்களுக்கு இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகள். என் இனம் என் மொழியை அழிச்சவன் யார்? என் மாநிலத்தின் உரிமையெல்லாம் பறிச்சவன் யார்? என் நிலத்தின் வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போறவன் யார்? என் இனத்தை போர் நடத்தி சாகடிச்சவன் யார்? அதுக்கு கூட நின்னவன் யார்? போராடி தடுக்கிற உயரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து நின்னவன் யார்? காங்கிரஸ் போரை நடத்திச்சு. ஒரு 2G அலைக்கற்றைக்காக 1 மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா பக்கத்தில் ஒரு தீவில் இப்படி மானோட சமூகத்தை கொண்டுகிட்டு இருக்கிய சக மனித சாவன்னு கூட தலையிட்டு அந்த போரா நிப்பாட்டுன்னு பேசலையா? அது யாரு? போராடி நிறுத்துற உயரத்தில் இருந்த அதிமுக ஒரு தடவை கூட அந்த போரை நிப்பாட்டுன்னு போராடாம இருந்தது யாரு? அப்ப இவங்கெல்லாம் என்னுடைய எதிரிகள். நாற்பக்கம் எதிரி நடுவில் நம் தமிழ் தாயை நாம் புரட்சி பாவலாம். இப்ப 40 எதிரி நடுவில் நாம் தமிழர் கட்சி. இதுல தம்பியவே எங்களுக்கு எதிரியும் இல்லை, போட்டியும் இல்லை. நான் ஒரு கருத்துல என் கோட்பாட்டோடு யாரும் மோதுறான். நீங்கள் திராவிடருங்கிறீங்க, நாங்க தமிழருங்கிறோம். நீங்க இந்தியருங்கிறீங்க, நாங்க தமிழர்கள், இந்திய நாட்டின் குடிமக்கள்ங்கிறோம். இங்க மாறுபடுது, கோட்பாடு மாறுபடுது. நீங்க ஊழல் லஞ்சம்ன்றீங்க, நான் உண்மை நேர்மைங்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க வாக்குக்கு காசுங்கிறீங்க, அது இல்லைங்கிறோம். நாங்க இலவசம்ங்கிறீங்க, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாத வாழ்க்கை தர உயர்வுங்கிறோம். இது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. இதுதான் போட்டி. இதுல என் தம்பி எந்த பக்கத்தில் நிற்கிறாரு? அப்ப அது பேச்சு கிடையாது. அவருக்கு எனக்கும் போட்டி இல்லை. திராவிடத்தின் பெரிய கட்சி எது? அதோட தான் போட்டி.